ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இன்றைக்கும் கிருஷ்ணர் பற்றி தான். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, திங்கட்கிழமை ஆகஸ்ட் 26 ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி. அதனால தான் நான் தொடர்ந்து கிருஷ்ணரோட பதிவுகளாக கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த பதிவில் என்னென்னா, ஆளிலையில், அதாவது கிருஷ்ணர் ஆளிலையில் படுத்துட்ருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம செயினில் போடுவோம், வால் ஹேங்கிங் இருக்கும், இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது ஏன் அப்படிங்கிறத பற்றி இதில் ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவில். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஆளிலையில் படுத்திருக்கும் கண்ணன் நமக்கு ஒரு பாடத்தை போதிக்கிறாரு. அது என்னன்னா, தாவர வகையிலேயே பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த இடத்தை இருக்கிறது ஆலமரம் தான். அந்த ஆலமரத்தின் நிழல்ல அமர்ந்துதான் ஞான குருவான தட்சிணாமூர்த்தி நமக்கு ஞானம் கொடுக்கிறாரு. பொன் பொருள் குடும்ப சுகம் மட்டுமின்றி மறைந்த முன்னோர்கள் மோட்சம் பெறுறதுக்கும் பித்ரு தர்ப்பணத்துக்குரிய பிண்டம் போடும் சடங்கை ஆலமரத்துக்கு கீழே அமர்ந்துதான் செய்வாங்க. அதனாலதான் ஞானமும் கர்மத்துக்குரிய பலனையும் தருது. ஆலமரத்தின் இலையில கண்ணன் படுத்துட்டு இருக்கிறாரு. அது இல்லாம ஆளிலைக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்கு. அது என்னன்னா, வாடினாலும் கூட நொறுங்கி போகாது. இன்னொன்று, சருகானாலும் கூட மெத்தை மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். இதுவும் கண்ணன் ஆளிலையை தேர்ந்தெடுக்க ஒரு காரணம். இதுவும் ஒரு காரணம். ஓரளவு காய்ந்த ஆளிலையின் பார்த்தீங்கன்னா, அந்த இலை மேல தண்ணீர் தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த இழந்த பச்சை நிறத்தை திருப்பி வரக்கூடிய சக்தி அந்த ஆளிலைக்கு இருக்கு. கண்ணன் வாடாத வதங்காத ஆத்மா அப்படிங்கிறத இதன் மூலம் நமக்கு நிரூபிக்கிறான். ஆளிலையில் படுத்திருக்கும் கண்ணன் நமக்கு ஒரு பாடத்தையும் போதிக்கிறான். அது என்ன அப்படின்னா, பக்தனே, நீ எதற்குமே கவலைப்படாத, என்ன போலவே நீ குழந்தை உள்ளத்துடன் இரு. உலக வாழ்க்கை என்ற கொடுமையான அலையால் தாக்கப்பட மாட்ட. ஏன்னா குடும்பம் என்ற சம்சார கடலில் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களை ஒரு விளையாட்டா எடுத்துக்கொண்டு என்ன போல ஆனந்தமா இரு அப்படின்னு கண்ணபிரான் நமக்கு சொல்றாரு. இது காரணமா தான் இதுதான் கண்ணன் ஆலமர இலையில மிதக்கும் தத்துவம் அப்படிங்கிறது இந்த கதை தான் நமக்கு உணர்த்துது. இப்போ தெரியுதா ஆலமர இலையில் ஏன் கிருஷ்ணர் இருக்கிறாரு அப்படின்னு. அதனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கஷ்டம் நம்ம லைஃப்பில் கஷ்டம் இருக்க தான் செய்யும். நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. எம்பெருமான் இருக்காருன்னு அவர்கிட்ட நீங்கள் விட்டுருங்க உங்கள் பிரச்சனையை. நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. பகவான் இருக்கிறாரு. ஆத்மார்த்தமாக உங்கள் பிரார்த்தனையை வையுங்க. உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கிறாரு. அதனால எப்பவும் மகிழ்ச்சியாக இருந்து வழிபாடு பண்ணி நீங்கள் உங்களோட லைஃபையே கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். அதனால எதுக்காகவும் ஃபீல் பண்ணாமல் சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.